நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரம் தூக்கத்தோட அறக்க பறக்க எந்திரிச்சு போயிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் போகாமல் கொஞ்சம் கார்பையும் ப்ரோட்டீனையும் லோட் பண்ணிட்டு போவோம். பிரெட் ஆம்லேட் போட்டோம். 3 ப்ரெட்டு 2 ஹோல் எக்கு போட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி போயிட்டு 130 kg டெட் லிஃப்ட் போட்டோம். அசால்ட்டாக போயிடுச்சு. அடுத்தாட்டி 140 ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் அப்படியே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சரி தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி கேரட்டு, க்ரீன் கிராமு, அப்புறம் இந்த சப்ஜா சீடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாம் ஃபைபருக்காண்டி தான் நம்ம வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே 1 ஸ்கூப் ஆஃப் கிரியேட்டின் போட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா குடிச்சிட்டோம். குடித்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக ஒரு டெஸ்டிங்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக 2 சப்பாத்தி ஒரு 2 ஹோல் எக்கை போட்டு ஆம்லேட்டாக வச்சு சாப்பிட்டோம். 5.5 மணி நேரம் தூக்கம் பத்தாதுன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ளாட்டு எந்திரிச்சு அப்படியே ஒரு மண்டை குழியில் போட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போயிட்டோம். இது கூடால பார்க்குறவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். மறந்துடாமல் ஒரு லைக்கையும் போட்டு விட்டு போயிருங்க. அப்புறம் அப்படியே 200 கிராம் ரைஸ் எடுத்து 2 ஹோல் எக்கை போட்டு ஃபைபர் கண்டி கொஞ்சம் முட்டைக்கோசையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி நல்லபடியாக சாப்பிட்டு நைட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பியாச்சு. வேலைக்கு போயிட்டு இதுதான் டின்னரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 11:30 ஆயிடுச்சு. அப்புறம் நான் அடுத்த நாள் காலையிலக்கு க்ரீன் கிராம் ஊற வச்சுட்டு நல்லா போய் ஒரு உருக்கத்தை போட்டோம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.